ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனைக்குட்டி மாதிரி நானும் உங்கள் ஆதரவுக்காக வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த கோடை காலத்தில் மாங்காய்லாம் ரொம்ப மலிவான விலையில் நம்மளுக்கு கிடைக்கும். மாங்காயில் அதுவும் நாம் போட்டிருக்க ஊறுகாய் வந்து கல்லாமணி மாங்காய். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஊறுகாய் போட்டு வைக்கிற மாதிரியெல்லாம் நம்ம வைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் 2 வாரம் வைக்கலாம். அதுக்கு மேலே தாங்காது கல்லமணி மாங்காய். அந்த மாங்காயில் கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்றப்போ ஒரு ஊறுகாய் வைப்பாங்க. அந்த ஊறுகாய் எப்படி செய்கிறது, அந்த டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காவாக வாங்கி அதை நல்லா இது மாதிரி வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ஊறுகாய்க்கு முக்கியமான விஷயம், ஊறுகாயை நல்ல ஒரு டவல் இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் இதில் வச்சு தண்ணியை நல்லா, மாங்காயில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் மாங்காய் கெட்டு போகும். நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் மாங்காயை நல்லா தொடச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ண ஆரம்பிங்க. நல்லா இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இல்லை டவல் வச்சு மாங்காயை இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் நம்ம அதிகமாக நம்ம சாப்பிட்றது என்ன, மோர் சாப்பிடுவோம். அப்புறமேட்டுக்கு மோர், கூழ் குடிப்போம். கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், நீராகாரம், பழைய சாதம், எல்லாத்துக்குமே இந்த மாங்காய் அந்தந்த சீசனுக்கு கடவுள் பாருங்கள் இதெல்லாம் அமைச்சிருக்காரு. இந்தந்த சீசனில் இதை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. மாங்காய் சூடு தான், ஆனாலும் மாங்காய் ஏன் சாப்பிட்றோம், அந்த மோர் சாப்பிட்றதுக்கு, கூழ் சாப்பிட்றதுக்கு, பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் பெஸ்ட்டு காம்பினேஷன். சூப்பரான சைடிஷ். இதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய். எல்லா ஊறுகாயுமே இந்த கோடை காலத்தில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த ஊறுகாய். அதோட எப்பயுமே ஊறுகாய் ஒன்று பீங்கானில் போடுங்க, இல்லை மண்பானையில் போடுங்க. மண்பானை ரொம்ப பெஸ்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பீங்கான். மாங்காய் கெட்டு போகக்கூடாதுன்னா மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காயாக இருக்கணும். அதே மாதிரி மாங்காயை மண்பானையில் நம்ம மாங்காய் ஊறுகாய் போடுறது சரி, ஊற வைக்கிறது சரி, மண்பானையில் நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாங்காயோ எலுமிச்சம்பழம் எந்த இதில் நீங்கள் ஊறுகாய் போட்டாலும் வாட்டர் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் இல்லாட்டி தான் மாங்காய் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போது கல் உப்பு, மாங்காய் பொடி பொடியாக நறுக்கியாச்சு, கல் உப்பு போட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு 1 hour அந்த உப்பெல்லாம் கரையிட்டும். இது மாதிரி நல்லா குலுக்கிட்டு 2-3 தடவை நல்லா குலுக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஊறுகாய்க்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே மாங்காய் நல்லா ஊறி இருக்கும். இது ரொம்ப நேரம் ஊற போட தேவையில்ல. கடுகு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடுகு, 3 மாங்காய்க்கு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், போதுமானது. வெந்தயம் அதுவும் ஈவனாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் வெந்தயம். அந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்னது, ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். 2 ஸ்பூன் வெந்தயம். ரெண்டையும் மெயின் விஷயம், கடுகு வெந்தயம் கருக விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சு லைட்டாக கடுகு பொரிஞ்சு வரப்பே, அந்த வாசனை வரப்பே ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக கடுகு இந்த வெந்தயம் கடுகு ரெண்டுமே, வெந்தயம் லைட்டாக ப்ரௌன் ஆகும், கடுகு லைட்டாக அந்த கடுகோட வாசனை வரும். கடுகு வெடிக்கக்கூடாது, கடுகோட வாசனை வரும். வந்துச்சுன்னா நீங்கள் கடுகு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு கருகின ஸ்மெல் அந்த இதில் வந்துடும், ஊறுகாயில் வந்துடும். இந்தளவுக்கு இதுதான் பதம். இந்தளவுக்கு நீங்கள் வறுத்துட்டால் போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுக்கணும். இதை மிக்சியில் நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறன்னு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடித்து இதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். எப்பயுமே இந்த மெத்தடில் ஊறுகாய் பண்ணுங்கள். இந்த வினிகர் இதெல்லாம் ஊற்ற தேவையே இல்லை, ஒரு கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். மிளகாய்த்தூள்,
3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மாங்காய் வந்து 3 மாங்காய். நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு, வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த மசாலா, மாங்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ப்யூர் ஆட்டின செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு அதுதான் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லது. சில பேர் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து கருகிடக்கூடாது. பெருங்காயம் வந்து கடுகு பொரிஞ்சோன்னே கேஸை சிம்மில் வச்சுட்டு பெருங்காயம் சேருங்க, கருவேப்பிலை சேருங்க. இல்லாட்டி பெருங்காயம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பெருங்காயம் சேருங்க. கருவேப்பிலையும் சிம்மில் வச்சுட்டே சேருங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட அந்த பச்சை தன்மை நம்மளுக்கு இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆயில்லையே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்கு ஆயிலில் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த எண்ணெயில் அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும். ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். எல்லாம் இது மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே இதில் கருகக்கூடாது, கருகிடக்கூடாது. மஞ்சளோ கடுகோ பெருங்காயமோ கருகிடக்கூடாது. சிம்மில் வச்சு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையை பொரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறம் ஊறுகாய் கூட சேருங்க. சுட சுட எடுத்து சேர்க்க வேணாம். லைட்டாக அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஊறுகாயில் சேருங்க. ஏன்னா அதோடய ஈரத்தன்மை உடனே நம்மளுக்கு அந்த ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊறுகாய் வருஷ கணக்கில் நீங்கள் பண்ணாலும் ஊறுகாய் கெட்டே போகாது. ஒன்று ஊறுகாய் கெட்டு போகாத மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஒன்று கல்லாமணி மாங்காய் அவ்வளோ நாள் தாங்காது. புளிப்பு மாங்காய்க்கு இதே மெத்தடில் புளிப்பு மாங்காய் செய்யுங்க. எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கூட ஊறுகாய் கெட்டே போகாது. அந்த அளவுக்கு இந்த நான் செஞ்ச மெத்தடு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு அந்த டைமில் நல்ல பிஞ்சு மாங்காயாக, கல்லாமணி மாங்காய் நல்ல பிஞ்சு மாங்காயாக கிடந்துச்சு. சரி அதை போடணும் அப்படின்ட்டு சரின்னு போட்டுட்டேன் நான். இது மாதிரி போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தில் ரொம்ப யூஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ். இப்போ இதில் வேறு நம்ம மாங்காயை வச்சு எதுவும் சொல்ல முடியாது, மிளகாத்தூளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வெந்தயத்தை வச்சு சொல்கிறேன். வெந்தயம் வந்து நைட்டு நீங்கள் 2 ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் தண்ணி, அதில் வந்து வெந்தயத்தை நைட்டே போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு வெந்தயத்தை வந்து கீழே போட்டுருங்க. தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிச்சிங்கன்னா நம்ம வயிற்றில் உள்ள அந்த வந்து இந்த சில பேர்த்துக்கெலாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், வயிறு புண்ணாக இருக்கும், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது மாதிரி உள்ளவங்க இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வாயிலெல்லாம் சில பேர்த்துக்கு வந்து அந்த சூட்டுக்கட்டின்னு சொல்லுவாங்க, அது வரும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெந்தயத்தை வந்து நேரடியாகவும் சில பேர் வந்து வாயில் நேரடியாக போட்டு தண்ணி குடிக்கிறாங்க. எனக்கு அது மாதிரி குடிக்க தெரியல. வெந்தயத்தோட தண்ணியை குடிக்க முடியல. அப்படி குடித்தாலும் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்படி வந்து நீங்கள் தண்ணியை நைட்டே போட்டுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெந்தயம் வந்து உடம்புல எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து நல்ல கூலாக இருக்கும். இந்த முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டாப் ஆயிரும். வெந்தயம் பெஸ்ட்டான மெடிசன். கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.